இப்போது நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு? 12 மணி நேரமாக வெயிலில் நின்று வேலை பார்க்குறாரு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு? 3 மணி நேரம் தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் ஒரு மாதம் முடிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 25,000 ரூபாய். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 25 லட்சம் ரூபாய். அப்போது உழைப்பு முக்கியமா இல்லை அறிவு முக்கியமா? ஹார்ட் ஒர்க்கா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கா? இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரி, இப்போது ஹார்ட் ஒர்க்கோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு கூலி வேலை பண்ணுறவங்க காலைல 6 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, 7 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, ஓவர் டைமு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, உடம்பு வலிக்குது. ஆனால் ஃபேமிலிக்காக இந்த ஹார்ட் ஒர்க்கை அவர் பண்ணி தான் ஆகணும். சரி, இதோட ஸ்ட்ரென்த் என்ன? டிசிப்ளினாக இருக்கணும், டெடிக்கேஷனாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், லாயல்ட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக இதில் இருக்கிற வீக்னஸ் என்னது? கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஸ்கேலில் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மணி வரும். உடம்பு இல்லைன்னா இன்கம் கிடையாது. சரி, இப்போது ஹார்டு ஒர்க்கர் இன்கம் சம்பாதிக்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு? அவர் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. சரி, என்ன ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன சிஸ்டத்தை உருவாக்குறாங்க? என்ன ஸ்மார்ட் ஒர்க்கோட ரியாலிட்டி என்ன? ஒருத்தன் டீ ஷாப் வைக்கிறான், அவன் டீ விற்கிறான். இன்னொருத்தன் 10 டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணுறான், 10 பேரை வேலைக்கு போடுறான். ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு டீ கடை வைக்கிறவன் அவன் ஹார்டு ஒர்க்கர். அவனாக டெவலப் பண்ணி முட்டி மோதி வரான். ரெண்டாவதாக பண்ணுறவன் 10 டீ ஷாப் ஆரம்பித்து 10 பேர்த்த போடுறான். அப்போது தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். அப்போது நான் வேலை செய்யணுமா இல்லை வேலை எனக்காக செய்யணுமா அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸு. சரி, இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னது? இது ஒரு ஆட்டோமேஷன். நீங்கள் ஒரு மிஷினரிஸ் கூட போடலாம், ஒரு டீ மிஷினை கூட போடலாம். அதாவது அந்த சிஸ்டம் உங்களுக்காக ஒர்க் பண்ணணும், சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும், டெலிகேட்டடாக இருக்கணும். ஸ்கேல் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின், ப்ராஃபிட் மல்டிப்புள் இடத்துலேருந்து வரும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்மார்ட். சரி, இதில் இருக்கிற ஒரு மித்து என்ன அப்படின்னா, ஹார்டு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. சரி, கரெக்டு. ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. ஹார்டு ஒர்க்கு ப்ளஸ் டைரெக்ஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் தவறான சைடில் போயிட்டுருந்தீங்கன்னா டெஸ்டினேஷனை உங்களால் அடையவே முடியாது. ஸோ நீங்கள் 100 கிலோமீட்டரில் போகிறீங்களோ, 50 கிலோமீட்டரில் போகிறீங்களோ, 200 கிலோமீட்டரில் போகிறீங்களோ, எவ்வளோ வேகத்தில் போகிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. கரெக்டான டைரெக்ஷனில் போகிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, சேலரி வெர்சஸ் பிஸ்னஸ், இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ்டு தான். பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க? சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறாங்க. எம்ப்ளாயீஸ் அந்த பிஸ்னஸ் மேனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இன்கம் யாருக்கு க்ரோ ஆகும்? பிஸ்னஸ் மேனுக்கு தான் க்ரோ ஆகும். இது தாங்க டிஃப்ரென்ஸு. சரி, இப்போது ஒரு ஃபாரினில் நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிறாங்க, கல்ஃபுக்கு போகிறாங்க. 10-15 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு தான், ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறாங்க, மணியை சேவ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் செலவு பண்ணுறாங்க, மறுபடியும் ஒர்க்குக்கே போகிறாங்க ஃபாரினுக்கு. ஸோ அதே போல் இன்னொரு ஒர்க்கர் இருக்காங்க, சேம் சேலரி, அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லேண்டு வாங்குகிறாங்க, ரெண்டல் இன்கம் க்ரியேட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் என்ன ஆச்சு? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆச்சு. தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். அப்போது டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே நாட் அ ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட்டாக டெசிஷன் எடுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போ ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஏஐ எரான்னு சொல்லலாம். இப்போது ChatGPT, ஆட்டோமேஷனு, டூல்ஸுன்னு நிறையா வந்துருச்சு. அப்போது ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? நிறையா லேர்ன் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஏஐ உங்கள் ஜாபை எப்பயுமே எடுத்துக்காதுங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஏஐ உங்கள் ஜாபை எடுத்துக்காது. ஏஐயை யூஸ் பண்ணுற மனுஷன் தான் உங்கள் ஜாபை எடுத்துப்பான். ஸோ இதுகளில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? டைமை பை பண்ணுவாங்க. புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? தட் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க? அவங்க டைமை சேல் பண்ணுவாங்க.
இதுதாங்க ரெண்டுக்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரெண்ட்டு. ஒர்க்கரு ஹவர்ஸை செல் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டத்தை செல் பண்ணுவாங்க. அவங்க டைமை பை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பெரிய பெரிய இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு வேர்ட்ஸ்னே சொல்லலாம். சரி, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 20 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, 10 வருஷம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு 20 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணார்ல, அவர் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். 2வது ஃப்ரெண்டு 10 வருஷம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, அவருக்கு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிரும். அப்போது திங்கிங் தாங்க டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சக்ஸஸ் இல்லை, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாமல் வெல்த்தே கிடையாதுங்க. சரி, பெஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துருவோம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இதை ரெண்டையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கரெக்டான டைமில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரியாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் மைண்டில் பதிஞ்சுதுன்னா அதுதான் இந்த வீடியோவோட சக்ஸஸ். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஹார்ட் ஒர்க்கு பெட்டரா, ஸ்மார்ட் ஒர்க் சக்ஸஸா? நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவதுக்காக ஷேர் பண்ணணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.